0 0.2 ampere current flow through the wire and the potential difference across it 2 volt. What is the resistance of the wire? Just என்ன ஃபார்முலா ஓம்ஸ் விதிப்படி V is equal to ஐயா இருக்கு. அவன் கேட்டிருக்கிறது என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆர் தான் கேட்டிருக்கான். அப்ப V by ஐன்னு வச்சுக்கலாமா? ஸோ எவ்வளவு வோல்டேஜ் 2 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ கரண்ட் எவ்வளவு 0.2 ஆம்பியர் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ல இருக்கனால மேலே கீழே 10ஆல பண்ணல, அப்படியே அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி இருந்தாலும் சொல்றேன் 20ன்னு வரும், கீழே 2ன்னு வரும், அடிச்சா வந்து 10 என்ன ஓம் அப்படின்னு வரும். 10 ஓம் ஆப்ஷன் ஈல இருக்கு. குரூப் டில பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமா கேட்பாங்க. தியரி பேஸ்டு கொஸ்டின் இருக்கும், ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். ரெண்டு வேமே என்ன பண்ணா நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். அடுத்து பாருங்க, 1 volt the SI unit of potential difference define when. ஒரு வோல்ட் மின்னழுத்தம் எப்போது வரையறுக்கப்படுகிறது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லுறோம், மின்னழுத்தம் பார்த்தோமா, இதுல ஓம்ஸ் இதுல உங்களுக்கு ப்ராப்பரா சொன்னேன். மின்னழுத்தம்னா என்ன, ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கான டெஃபனிஷன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ப்ராப்பரா கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். என்ன கிளாஸ் எடுத்தனோ அந்த ஸ்லைட் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்கான இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத வச்சுதான் உங்களுக்கு நான் வந்து ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கான ஃபார்முலாவை வந்து என்ன சொல்லுவானா, V is equal to W by Q அப்படின்னு சொல்லுவாங்க. W என்ன, ஒர்க் ரேட்டா. ஒர்க்கை நம்ம எதுல சொல்லுவோம், SI யூனிட் பார்த்தா ஜூல்ல வந்து சொல்லுவோம், ரைட். Q என்பது எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டம். மின்னூட்டத்தை நம்ம எதுல சொல்லுவோம், கூலும்ல வந்து சொல்லுவோம். மின்னூட்டத்தை வந்து கூலும்ல வந்து சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் அந்த ஃபோர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அது என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் வந்து நடக்கணும், எவ்வளவு ஒர்க் நான் பண்ணா அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து மூவ் ஆகும், அதை சொல்றதுதான் வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க, V is equal to W by Q அப்படின்னு சொல்றோமா, W வந்து 1 ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ 1 ஜூல்னு சொல்லுவாங்க. Q வந்து 1 கூலும் அப்படின்னு சொல்றது, 1 கூலும் அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன சொல்றது, 1 கூலும் ஆஃப், நல்லா கவனிங்க, 1 ஜூல் ஆஃப் ஒர்க், 1 ஜூல் ஆஃப் ஒர்க் டு பி டன், டு பி டன் டு மூவ் எதனா 1 கூலும் ஆஃப் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். இதுதான் வந்து கான்செப்ட். இதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும், 1 கூலும் ஃப்ளோ இன் 1 செகண்டா, கிடையாது. 1 ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் டு மூவ் அ சார்ஜ் ஆஃப் 1 கூலும். கூலும் மின்சாரத்தை நகர்த்த 1 ஜூல் வேலை செய்யப்படும் போது அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 வோல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.